ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் HTML என்னென்ன இருக்குது, அதோட யூசேஜஸ் என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ், இன்லைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட 2 டைப் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே கூட நம்ம அதை ப்ராப்பராக நம்ம ஸ்டைலிங் கொடுக்கும்போது மட்டும்தான் அது பிளாக் லெவலாக இன்லைனா அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், HTML கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேசிக் ஸ்டைல் வச்சுட்டு அந்த பேசிக் ஸ்டைலில் போயிட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது பிளாக் எப்படி ஒர்க் ஆகுது, இன்லைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காட்டுவேன். அண்ட் ஆல்சோ மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பிளாக் லெவல் எலமெண்ட்ஸையும் வந்து நம்ம எப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அதுக்காக நான் ஒரு HTML ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். HTML ஃபோல்டருக்குள்ளே நான் போயிட்டு ஒரு பிளாக் எலமெண்ட்ஸ் ஓகே பிளாக் எலமெண்ட்ஸ் டாட் HTML அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு HTML ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நான் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட HTML டாக்குமெண்ட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாக் எலமெண்ட்ஸ்னு மாற்றிக்கிறேன். பிளாக் எலமெண்ட்ஸ் மாற்றிக்கிறேன். பிளாக் எலமெண்ட்ஸ்னு மாற்றிட்டேன். தென் இதை நான் அப்படியே ஸ்க்ரீனில் அவுட்புட் காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் வித் லைவ் சர்வர் கிளிக் பண்ணுறேன். எனக்கு லைவ் சர்வரில் எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இதில் 5500 போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஸ்க்ரீனில் இந்த அவுட்புட் எனக்கு வரல. ஓகேவா? நான் கண்டென்ட்டில் இது கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பிளாக் லெவல் எலிமெண்ட்டாக வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு என்னோட டைட்டிலுக்கு அடுத்தது வந்து நான் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்டைல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னோட சிஎஸ்எஸ் வந்து விஷுவல் பேஜ்குள்ளேயே சொல்லணும், ஆனால் தனியாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் வந்து ஸ்டைல் டேக். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டைல் டேக்குள்ளே போயிட்டு நான் வந்து பாடிக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் பாடிக்கு தான் கலர் கொடுக்க போகிறேன். ஓகேவா? என்ன கலர் கொடுக்கணும், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். பிஜிசி டைப் பண்ணி டேப் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு வந்துடும். போயிட்டு நான் எல்லோ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லோ கலர் வந்து எனக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு பிளாக் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். பிளாக் அப்படின்னாலே வந்து நம்ம பாக்ஸ் போடணும், ஹைட்டு போடணும், வித்து போடணும், அதுக்கப்புறம் லென்த்து பிரெத்து இதெல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. பிளாக் லெவல் எலிமெண்ட் எது யூஸ் பண்ணாலும் அது வந்து பிளாக் தான். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பிளாக் கிரியேட் பண்ண போகிறேன். என்ன சாம்பிளுக்கு என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிளாக் என்னென்ன இருக்குது அப்படின்னா அட்ரஸ் இருக்குது, ஆர்டிக்கல் இருக்குது, அசைட் இருக்குது, பிளாக் அவுட் இருக்குது, வாட் எவர் நம்ம இதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு இந்த அட்ரஸ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், நான் அட்ரஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் போட்டு டேப் கிளிக் பண்ணோன்னா எனக்கு அட்ரஸ் வந்துடும். இந்த அட்ரஸில் நான் வந்து என்ன கொடுக்குறேன், ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். என்னது, துபாய் செந்து மேலே நம்பர் 6 துபாய் செந்து துபாய் மெயின் ரோடு துபாய். என்ன வரும், சரி ஓகே, வாட்டவர் நமக்கு அட்ரஸ் மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் நாட் ஆக்சுவல் அட்ரஸ். வச்சுக்குவோம். நமக்கு அவுட்புட்டில் என்ன தெரியுது சொல்லி பார்க்கலாம். அவுட்புட்டில் நமக்கு சம்வாட் வந்து நமக்கு தெரியுது. ஓகேவா? நமக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இட்டாலிக்ஸில் தெரியுது. ஓகேவா? நம்ம இட்டாலிக் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலை. நல்லா பார்த்துங்கன்னா நம்ம அட்ரஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம், இட்டாலிக்னு சொல்லலை. பட் நமக்கு அட்ரஸே வந்து நமக்கு இட்டாலிக்காக வருது. வேற என்னென்ன சேஞ்சஸ் நமக்கு தெரியுது அப்படின்னா வேற எதுவும் நமக்கு தெரியல. இட்டாலிக்கா இருக்கு, சம்வாட் ஃபாண்ட் வந்து புது ஃபாண்ட் மாதிரி இருக்கு, யூஸ்வல் ஃபாண்ட் மாதிரி இல்லை. ஓகேவா? இப்போ நான் இதுக்கு என்ன பண்றேன், நான் வந்து இதுக்கு ஒரு ஹைட் அண்ட் வித் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது போயிட்டு அட்ரஸ்ல சேஞ்சஸ் கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன், சரி இதே பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் போயிட்டு ஆரஞ்சு கொடுத்துட்டு சேவ் பண்றேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் சிஎஸ்எஸ் வந்து சொல்லி தருவேன். ஓகேவா? இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கணும், பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அட்ரஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம எத்தனை அட்ரஸ் கிரியேட் பண்ணாலுமே வந்து நமக்கு தனித்தனி பிளாக்காக தான் வரும். ஓகேவா? இப்போ காப்பி பண்ணிட்டு அடுத்த லைட்டில் பேஸ்ட் பண்ணுறேன், அடுத்த லைட்டில் பேஸ்ட் பண்ணுறேன், அடுத்த லைட்டில் பேஸ்ட் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக்காக வந்திருக்கு.
ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து தனித்தனி பிளாக் தான். ஓகேவா? நம்ம இதில் மார்ஜின் 0 அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து டச் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும், டாப்லேயும் பாட்டம் எல்லா இடத்துலையும் இந்த கேப் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து மார்ஜின். இந்த மார்ஜின் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து டிஃபர் ஆகும். எப்படின்னா பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு ஒரு மார்ஜினும் இன்லைன் எலமெண்ட்ஸ்க்கு ஒரு மார்ஜினும் வந்து இருக்கு. ஸோ நம்ம பிளாக் அப்படின்னாலே நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படின்னாலே டிஃபால்ட்டாக வந்து அது என்ன தான் பண்ணுவோம், இந்த பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் டிஃபால்ட்டாகவே அடுத்தடுத்த லைனில் தான் புது லைன்ஸை கிரியேட் பண்ணுவோம். அதே லைனில் இன்னொரு புது லைனை கிரியேட் பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இங்கே வந்து என்ன பண்ணுறேன், இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இது பேஸ்ட் பண்ணாலும் அது டிஃபால்ட்டாக இங்கே கீழே தான் வரும். ஓகேவா? இதுதான் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்ஸோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு பிளாக் லெவல் எலமெண்ட் ஒவ்வொரு பிளாக்கு வந்து ஹைட்டு வித் என்னால் செட் பண்ண முடியும். ஓகேவா? அது பிளாக்கோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி. ஹைட் வந்து என்ன கொடுக்குறேன், ஹைட் வந்து நான் வந்து ஒரு 200 பிக்சல் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? 200 பிக்சல் கொடுத்து சேவ் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு பிளாக்கும் 200 பிக்சல் எனக்கு வந்துருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் இப்போதைக்கு ஒரு பிளாக் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு பிளாக் மட்டும் வச்சுருக்கேன். பார்த்தா இது நமக்கு ஒரு பாக்ஸ் ஃபார்மேட்டில் நமக்கு வந்துருக்கு. ஓகேவா? ஸோ 200 பிக்சல் வச்சுருக்கேன். வித் நான் வச்சுக்கலாம், வித் ஒரு 200 பிக்சல் வச்சுட்டு சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 200 பிக்சலுக்கு எனக்கு ஒரு ஸ்கொயர் பிளாக் வந்து எனக்கு வந்துருக்கு. ஓகேவா? பட் இதே மாதிரி நம்மளால இன்லைன் எலமெண்ட்ஸில் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணவே முடியாது. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அதில் சிஎஸ்எஸ்ல போய் நம்ம அந்த டைப்பையே நம்ம மாற்றணும். நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு இன்லைன் எலமெண்ட் தான், அதை நான் தேவைப்படும் போது நான் பிளாக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்படி சொன்னால் மட்டும்தான் அது வந்து பிளாக்காக மாறும். அதே மாதிரி தான் பிளாக்கு நம்ம அது இன்லைனாக வேணும் அப்படின்னா நம்ம அதை பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸை இன்லைனாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் அது மாறும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரிக் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ நம்ம முக்கியமான டிவ் ஒன்று பார்த்தோம், முக்கியமான பிளாக் டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்து இந்த அட்ரஸ். ஓகேவா? அட்ரஸ்னால் கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், இந்த இட்டாலிக் அப்படின்னு சொல்லி. வேறு என்னென்ன பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் இருக்கு. இந்த அட்ரஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு நான் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி மாத்துறேன். ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி மாத்திட்டு ஆர்டிக்கல்னு மாத்திட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, எனக்கு எந்த சேஞ்சஸுமே வரல, யூஸ்வலாக தான் இருக்கு. இப்போ இந்த அட்ரஸுக்கு பதிலாக ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி இதோட ஸ்டைலை மாற்ற போறேன். ஆர்டிக்கல் சேவ் பண்ணும்போது எனக்கு அதே பிளாக்ல எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஹைட்டு வித்து வந்து மாறுது. சரி, ஓகே. இதுலயே வந்து நம்ம இன்லைன் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்லைன் எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்பேன் இருக்கு, வேரண்ட் இருக்கு, டிக்கு, பிஆர், பட்டன், இது எல்லாமே வந்து இன்லைன் எலிமெண்ட்ஸ் தான். ஸோ இதில் ஒன் ஆஃப் த எலிமெண்ட்டான ஸ்பேன் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஸ்பேன் எலிமெண்ட் யூஸ் பண்ணும்போது பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு. ஸ்பேன் சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க எனக்கு எப்படி நடந்திருக்கு, எனக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து எனக்கு பிளாக்காகவே கிரியேட் ஆகலை. எனக்கு எல்லா கண்டென்ட்டும் ஒரே லைனில் வந்துருக்கு. ஓகேவா? இது பிளாக்கே கிடையாது. ஓகேவா? பிளாக் அப்படின்னா என்னன்னா, ஹைட் வித்து செட் பண்ணோம்னா ஹைட் வித்து வந்து நமக்கு ஸ்க்ரீனில் தெரியும், அதுக்கு பேர் தான் வந்து பிளாக். தெரியல அப்படின்னா அது வந்து இன்லைன். ஓகேவா? ஸோ நம்ம இன்லைனுக்கு ஹைட் வித்து செட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஓகேவா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ரஸ் வந்து பார்த்துருக்கோம், அட்ரஸ் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்துக்கோ, நம்ம தேவையான இடத்துல நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆர்டிக்கல், டிவ், அசைடு, அதுக்கப்புறம் ஹெட்டர், நேவ், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஃபூட்டர் அப்படின்னு இருக்கு, ஃபூட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் வேற இந்த மெயின் இருக்கு, செக்ஷன், இது எல்லாமே வந்து என்னன்னா டிவ் தான். ஆனால் இந்த இந்த டிவ்வுக்கு வந்து ஸ்பெஷல் நேம்ஸ், ஸ்பெஷல் டைப் கான்செப்ட் வந்து இருக்கு. ஓகேவா? டிவ்வோட எல்லா ஃபீச்சர்ஸும் இது எல்லாத்துக்குமே இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து வெரி மைன்யூட் வேரியேஷன்ஸ் மட்டும்தான் வந்து இது எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த நியூஸ் பேப்பரில் ஹெட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹெட்டரை வச்சு தான் சொல்லணும். ஹெட்டர் அப்படின்னு இருக்குல்ல, இதை வச்சு தான் சொல்லணும். டிவ் வச்சும் நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? ஹெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரு அதே நியூஸ் பேப்பர்லேருந்து மெயின் செக்ஷனை பார்க்கணும் அப்படின்னு
வந்து மெயின் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு நம்ம அந்த மெயினை வச்சு நம்மளால ஒர்க் பண்ணிக்க முடியும். மெயினுக்கு பதிலாக டிவ் கிரியேட் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி செக்ஷன் அப்படின்னா ஹெட்டிங் செக்ஷன், மெயின் செக்ஷன், பாடி செக்ஷன், அதுக்கப்புறம் வேற என்ன லிங்க் செக்ஷன், அந்த மாதிரி எவ்வளோ செக்ஷனும் நம்ம வச்சுக்கலாம். இந்த செக்ஷனை வச்சும் நம்ம அந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். செக்ஷனுக்கு பதிலாக டிவ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டிவ் அப்படிங்கிறது சூப்பர் கிளாஸ் மாதிரி. டிவோட சப்செட்டு தான் வந்து இந்த செக்ஷன், மெயின், ஹெட்டர், நேவ் இதெல்லாமே வந்து வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தோட ஃபீச்சருமே வந்து டிவ் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? டிவ்னா இது இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் சொல்லி இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. அந்த ஃபீச்சரை ஃபாலோ பண்ணி வர்றதா வந்து இந்த செக்ஷன், மெயின், நேவ், அப்புறம் ஹெட்டர் இதெல்லாமே. ஓகேவா? ஸோ நம்ம இதை இன்டர்சேஞ்சபிளாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக அதுவும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஸ்பெஷலாக நம்ம எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து H1லேருந்து H6 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். H1 H6 பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபர்ஸ்ட் வீடியோலையும் வந்து நான் சொல்லிவிட்டேன். ஓகேவா? சரி, பிளாக் கோட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிளாக் கோட் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். பிளாக் கோட் அப்படின்னு சொல்லி நான் மாற்றுறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே பிளாக் கோட் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். பிளாக் கோட் மாற்றிட்டு இருக்கட்டும். ஸ்டைல் அப்புறம் பார்த்துக்கலாம். சேஞ்ச் வருது. பிளாக் கோட் அப்படின்னா அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு வந்துருக்கு. ஓகேவா? அதுக்கு டிஃபால்ட்டாக ஒரு மார்ஜின் வந்துடும். இதுக்கு நம்ம பிளாக் போட்டுக்கோம். ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணுறேன். பேராகிராஃபில் போய் லாரம் மிப்சம் 100 கொடுக்குறேன். ஓகேவா? லாரம் மிப்சம் 100 நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா இங்கே ஒரு பேராகிராஃப் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. பேராகிராஃப் ப்ராக்கெட்டில் லாரம் 100 பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி தெரியுதுன்னா, நமக்கு இந்த கோட் மட்டும் நமக்கு தனியாக தெரியுதா. அட்ரஸ் என்னன்னு கேட்கும்போது அட்ரஸ்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது இது மட்டும் தனியாக தெரியுதா. அதுக்காக தான் வந்து பிளாக் கோட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? மற்றபடி இதுக்குன்னு வேற எதுவும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கிடையாது. டிஃபால்ட் இன்டென்டேஷனை விட பிளாக் கோட்டுக்கு இன்டென்டேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த பிளாக் கோட் யூஸ் பண்ணுறோம். இந்த பேராகிராஃப் வச்சு காட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால வந்து இதை காட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கண்டென்ட் எதுவும் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதில் நம்ம நிறைய பிளாக் ஐட்டம்ஸ் இருக்கு. இதில் பிளாக் ஐட்டம்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பிளாக் ஐட்டம்ஸ் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து என்ன கண்டென்ட் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கண்டென்ட்டோட மீனிங்க்கு சூட்டபுளாக இருக்கிற பிளாக் எலிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்ம் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹெட்டிங் செக்ஷன் காட்டணும் அப்படின்னா ஹெட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை எந்த செக்ஷன் நான் முடிவு பண்ணல அப்படின்னா வெறும் செக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபூட்டர் காட்டணும் அப்படின்னா ஃபூட்டர்னு சொல்லி முடிவு வச்சுக்கலாம். கேன்வாஸ் அப்படிங்கிறது இது ஒரு செப்பரேட் ஏரியா. ஓகேவா? இந்த ஸ்க்ரீனில் இது வந்து ஒரு தனியான ஏரியா. அந்த ஏரியாவில் நம்ம ஏதாவது டிராயிங் வரைஞ்சி காட்டணும் அப்படின்னா நம்ம அதில் வரைஞ்சி காட்டலாம். ஓகேவா? இமேஜ் காட்டுறதுக்கான ஒரு எப்படி சொல்லலாம், நம்ம ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம்ல கேலரி, இந்த கேலரிக்கான ஒரு கேன்வாஸாக நம்ம இந்த கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இதோட ஆக்சுவல் ஒர்க்கிங் எல்லாமே ஒன்று தான். எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஆக்சுவலாக ஒர்க்கிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அதில் மைனர் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஃபார்மில் வந்து நம்ம இன்புட்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் வந்து இந்த டிவ்ல போய் நம்ம இன்புட்ஸ் கொடு அப்படின்னா இன்புட்டும் தனியாக ஒரு டேக் வச்சிடும். ஓகேவா? அது இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்புட் ஆகிக்க முடியும். ஃபார்ம்லேயும் நம்ம இன்புட் வச்சு கொடுப்போம். பட் அது ஈஸியாக வந்து ஃபார்மட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராசஸ் வந்து இது ஈஸியாக பண்ணும் இந்த ஃபார்ம் டேக். ஓகேவா? மற்ற எலிமெண்ட் எல்லாமே வந்து ஃபார்மை ஈஸியாக ப்ராசஸ் பண்ணாது. ஸோ அதனால நம்ம ஸ்பெஷலாக ஃபார்ம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் டெஃபினிஷன், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸாக தான் வந்து வரும். லிஸ்ட் ஐட்டம்ஸ், ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் இது எல்லாமே வந்து பிளாக் ஐட்டமாக தான் வரும். ஓகேவா? ஸோ பிளாக்னாலே அடுத்தடுத்த லைனில் தான் கிரியேட் ஆகும். அதுக்குன்னு ஒரு ஹைட்டு வித்து நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அது வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்லைனுக்கு அந்த ஃபீச்சர் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்லைன் எலிமெண்ட்ஸ் பற்றி வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ.